வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவையில் ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். கல்லுப்பு 2 ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்ச கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் மிளகாயையும் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுபடுற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இதில் இஞ்சி எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கும். அது கூட புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கேரட் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரவை எடுத்த கப்பில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்த உடனே உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு கிளறிக்கலாம். கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும். கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆயிரும்.
அவ்வளோதாங்க, நம்ம ரவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.